12th அக்கவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 12 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் அண்ட் கம்ப்யூட் த பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த டெப்டார்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு கஸ்டமர் கிட்ட பொருளை வித்துட்டோம், அவங்க கிட்ட இருந்து காசு வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த பில்ஸ் மூலயமா எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோட சேர்க்கணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம தனியாக பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். தமிழ்ல வந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுகள் கணக்குன்னு சொல்லுவாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. தென் டெபிட் சைடு பற்று பக்கம் வரவு பக்கம் எழுதிக்கலாம். டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஐட்டம் தான் வரும், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் பார் போட்டு எழுதிக்கிறோம். அதுவே கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு பில்ஸ்லேருந்து எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதிப்போம். பை கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள், தமிழில் வந்து ரொக்கம் பெற்றது. ரெண்டாவது ஐட்டம் வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர், அவங்க கொடுத்த பில்ஸ்ல வந்து எத்தனை வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். அதாவது தமிழ்ல பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இந்த இடத்துல நம்ம எழுதுறோம். எது இந்த ஒட்டகப்பாளையம் சக்கரபாளையம் செக்கு தானே இது? ஆமா. டேய், சில பேர் செக்க பேங்க்ல பட்டாலாண்டா பவுன்ஸ் நீ செக்க கீழே பட்டாலே பவுன்ஸ் ஆகுண்டா. இது அக்கௌண்ட்ல பணமே இருக்காதுடா. எப்படி வந்து ஒரு செக்கு பவுன்ஸ் ஆகுதோ அதே மாதிரி சில பில்ஸ் கூட பவுன்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இப்போ சம்மில் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்மேட் எழுதிட்டோம்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிளுக்கு நேராக 20,000 வந்து நோட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபார்மேட் எழுதி வச்சதுனால இப்போ ஈஸியாக எழுதிடலாம். ஸோ க்ளோசிங்க்கு நேராக 30,000 நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க 60,000. ஸோ ஆல்ரெடி ஃபார்மேட்டில் கேஷ் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வந்து அந்த 60,000 ரூபாய் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். ஸோ கொடுத்த பில்ஸில் 5,000 மதிப்பான பில்ஸ் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து அதுக்கு நேராக நோட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், எல்லா வேல்யூ என்டர் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ கிரெடிட் சைடு டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 95,000 வருது. அதே டோட்டல் அப்படியே வந்து டெபிட் சைட் டோட்டலுக்கும் நேரம் எழுதிக்கலாம். ஒரே என்ன எழுதுங்க. இப்போ இந்த 95,000லேருந்து 20,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 75,000 தான் ஆன்சர். ஸோ 2 டெப்டார்ஸ்னு எழுதிக்கிறோம். ஸோ நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 75,000 கிட்டத்தட்ட இருக்கு. ஸோ இந்த ஆன்சரை நம்ம அப்படியே வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணி எழுதுவோம். இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 12 கேட்டிருக்காங்க புக்கில். ஸோ அதுலேயும் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட்னு இருக்கும். மறக்காமல் அந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.